Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தீபாவளி ஸ்பெஷலாக சங்கு சக்கரை ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்வீட் நம்ம இது வரைக்கும் வீட்டில் செஞ்சுருக்க மாட்டோம். ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டிங்க அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எப்போவுமே ஸ்வீட் அப்படின்னு சொல்லும்போது இதுதான் நமக்கு ஞாபகம் வரும். ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இந்த சங்கு சக்கரை ஸ்வீட் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஜீரா காய்ச்சி வச்சுக்கலாங்க. அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை அதையே உள்ளார சேர்த்துக்கோங்க. கூடவே எந்த கப்பில் நம்ம சர்க்கரை எடுக்கிறோமோ அந்த கப்பில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சுங்க. இப்போது சர்க்கரை எல்லாம் நல்லா கரையட்டும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வீட்டிலலாம் சில டைமில் ஒரே மாதிரி ஸ்வீட் செஞ்சு போர் அடிச்சிருக்கோம். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு, ஒரு கொதியும் வந்துருச்சு. நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சுங்க. நமக்கு கம்பி பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லைங்க. நல்லா ஒரு கொதி வந்தால் மட்டும் போதும். அதனால் இந்தளவுக்கு நல்லா கொதிக்குதான்னு பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கட்டும், அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. நல்லா ஆறி கிடைக்கட்டும். அடுத்ததாக அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தீங்களோ அந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியான பாலாக உள்ளே சேர்த்துக்கோங்க. இப்போ பால் சேர்த்தாச்சு. நல்லா சளிச்சு சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற கோதுமை மாவு அது ஒரு 3/4 கப் அளவுக்கு நம்ம இப்போ சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு, அதாவது 1 கப் பாலுக்கு 1 கப் சர்க்கரை, 3/4 கப் கோதுமை மாவு அப்படிங்கிற கரெக்டான அளவாக இருக்குங்க அப்படிங்கிறது. இப்போ கோதுமை மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி எதுவும் இல்லாமல் கலந்து விடுங்க. கோதுமை மாவு ஃபுல்லாக சேர்த்துறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கிற பாலே இந்த கோதுமை மாவு மிக்ஸ் ஆகிறதுக்கு அளவாக இருக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மாவு பாலில் நல்லா கலந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் 1 ஸ்பூன் கூட நெய் வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் நம்ம. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்குறேங்க. இந்த மாதிரி மாவை நல்லா நெய்யில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பிளேட் இல்லை குண்டா எதில் வேணாலும் போட்டுக்கலாம். இப்போ ஓரளவு கை பொறுக்கிற சூடு வந்ததையுமே இதை நம்ம அப்படியே பிசைய ஆரம்பிச்சிடலாங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு கிடைக்கிற மாதிரி. இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன உருண்டை அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா நம்ம உள்ளங்கையில் வச்சு உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும்.
இப்போ உள்ளங்கையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி அழுத்திக்கோங்க. ரொம்ப லேசாகவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் அழுத்திக்கோங்க. சைட்லலாம் வெடிப்பு இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக கையை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு அரிக்கரண்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. நமக்கு என்ன டிசைன் வேணாலும் கொடுக்கலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த கரண்டியில் எடுத்து இந்த மாதிரி பின்னாடி வச்சு அழுத்துகிற மாவை இப்போ அப்படியே திருப்பி விட்டுட்டு லைட்டாக இந்த மாவை கையில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி அழகான ஒரு டிசைனாக கிடைக்குங்க. நமக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணும்னாலும் கூட இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி டிசைன் போடுறேன். இன்னொரு உருண்டை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு சைட்லலாம் வேணால் அழுத்தி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி அரிக்கரண்டியில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். அப்படியே கரண்டி திருப்பினீங்கன்னா மாவை மட்டும் லைட்டாக எடுத்திங்கன்னா ரொம்ப அருமையான டிசைன்லாம் நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவுக்கும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நம்ம அந்த மாதிரி டிசைன் கூட இதில் போட்டுக்கலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிட்ருக்கு. நமக்கு மாவு இந்த சைடு ரெடியாக இருக்குது. அப்படியே எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெய்க்குள்ளே போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்கும்போது தான் வந்து நமக்கு உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிடைக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். லைட்டாக அப்படியே திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். வெயிட் பண்ணலாம். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரே மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செஞ்சு நமக்கு போர் அடிச்சிருக்கிற சமயத்துலேயும் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சுங்க லைட்டாக. இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. என்னதான் நம்ம கடையில் ஸ்வீட் வாங்கினாலுமே நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற டேஸ்ட்டே தனிதாங்க. அதனால் இந்த தீபாவளிக்கு ஸ்பெஷலாக இந்த சக்கரை ஸ்வீட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இப்போ பாருங்கள் 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. பொறுமையாக வேகும்போது தான் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளாரையெல்லாம் நல்லா வெந்து கிடைக்குங்க. இப்போ வெந்துடுச்சு. இதை எடுத்து எண்ணெய்லாம் வடிச்சிட்டு நம்ம அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதே மாதிரியே மீதி இருக்கிற மாவுலையும் எடுத்து எண்ணெய்க்குள்ளார போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாங்க. இந்த மாதிரி ஸ்வீட்லாம் வந்து நமக்கு எவ்வளோ சாப்பிட்டோம்னாலும் இன்னமும் சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க. ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்ருங்க. 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வேகும்போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. கலர் வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சாச்சு. நம்ம ஜீராவும் ரெடியாக இருக்குது, ஆறிடுச்சு. அப்படியே எடுத்து மேலாப்பில் ஜீராவை ஊற்றிக்கோங்க. நீ ஜீராக்குள்ளே வேணாலும் போட்டுடலாம். இருந்தாலும் வந்துட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேலாப்பில் வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஜீராவை மேலே எடுத்து ஊற்றி விட்றேங்க. நமக்கு எவ்வளோ ஜீரா வேணுமோ அந்தளவுக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ஓரளவுக்கு ஒரு சிலருக்கு கொஞ்சமாக ஜீரா ஊற்றினா பிடிக்கும், ஒரு சிலருக்கு நிறையா ஊற்றினா பிடிக்கும். நமக்கு எவ்வளோ ஜீரா தேவைப்படுதோ அவ்வளோனத்தை எடுத்துகிட்டு ஊற்றி சாப்பிட்றலாம்.
இப்போ நான் உங்களுக்கு கட் பண்ணியும் காமிக்கிறேன். இப்போ நான் ஒரு 5 நிமிஷம் தான் வச்சுருந்தேன், அதுக்குள்ளே நல்லா ஊறி கிடச்சிருச்சு. பார்க்கும்போதே கண்டிப்பாக இந்த சங்கு சக்கரை ஸ்வீட் எல்லாத்துக்கும் சாப்பிட்ணுன்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.